சைக்காலஜி சப்ஜெக்டில் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி நுண்ணறிவு மற்றும் ஆக்கத்திறன் என்ற யூனிட்லேருந்து நுண்ணறிவை அளவிடுதல் அசஸ்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் எவ்வாறாக நுண்ணறிவு அளவிடப்படுகிறது, பரவலாக ஒவ்வொரு குழந்தைக்கும் எவ்வளோ நுண்ணறிவு இருக்கும் என்று பெற்றோர்களும் விருப்பப்படுறாங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் எந்த அளவு நுண்ணறிவு பெற்றிருப்பார்கள் என்று அளவிடக்கூடிய உளவியல் ஆய்வாளராக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து இது ஆவலோடு பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் எப்படி தான் அளவிடப்படுது அப்படின்னாக்கா, முதலில் நிர்வாகத்தின் அடிப்படையில் வகைப்பாடு, கிளாசிஃபிகேஷன் பேஸ்டு ஆன் அட்மினிஸ்ட்ரேஷன், எப்படி அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறோம் என்பதின் அடிப்படையில் இரண்டாக பிரித்து இண்டிவிஜுவல் டெஸ்ட்டு, குரூப் டெஸ்ட்டு. அடுத்து மொழி அடிப்படையிலான வகைப்பாடு, கிளாசிஃபிகேஷன் பேஸ்டு ஆன் மீடியம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வெர்பலு, நான் வெர்பல். இதன் அடிப்படையில் இந்த சார்ட்லேருந்து பெரும்பாலும் டிஆர்பியில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது தேர்வு முறையை அடிப்படையாக கொண்டது. இது நிர்வாகத்தின் அடிப்படையிலான வகைப்பாடு தேர்வு முறையை அடிப்படையாக கொண்டது. அதாவது ஒரு நேரத்தில் ஒருவருக்கோ அல்லது ஒரு குழுவிற்கோ தேர்வு நடத்தப்படுவது. திஸ் லுக்ஸ் அட் மெத்தட் ஆஃப் டெஸ்டிங் வெதர் ஒன் பர்சன் ஆர் குரூப், குழுவுக்கோ அல்லது ஒருவருக்கோ. இதன் அடிப்படையில் இண்டிவிஜுவல் டெஸ்ட், தனிநபர் சோதனைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நேரத்தில் ஒருவருக்கு மட்டுமே சோதனை நடத்தப்படும். அதனால தான் இங்கே பிக்சர் பேஸ்டு இருக்குது பாருங்கள். டீச்சரு, பீப்பிள், ஆசிரியர், மாணவர். ஒரு நேரத்தில் ஒருவருக்கு மட்டும் சோதனை நடத்தப்படுறது. ஒன் இண்டிவிஜுவல் இஸ் டெஸ்டட் அட் எ டைம், அதுக்கு பேர் தான் தனிநபர் சோதனை. அடுத்து குழு சோதனை, குரூப் டெஸ்ட்ஸ். ஒரே நேரத்தில் பலருக்கு சோதனை நடத்தப்படும். எ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் இஸ் டெஸ்டட் அட் எ டைம். ஆசிரியரே டிக்டேட் பண்ணுறாங்க, மாணவர்கள் எல்லாம் நோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பேப்பரை கலெக்ட் பண்ணி குழந்தைகளுடைய மொழித்திறன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சோதிக்க முடியும். அதற்கடுத்ததாக மொழி அடிப்படையிலான வகைப்பாடு, கிளாசிஃபிகேஷன் பேஸ்டு ஆன் மீடியம். இது தேர்வை அடிப்படையாக கொண்டு தேர்வில் சொற்கள் பயன்படுத்தப்படுகிறதா அல்லது உடல் செயல்பாடுகள் அல்லது செயற்சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க பயன்படுத்தப்படுகிறதா, அதன் அடிப்படையில் திஸ் லுக்ஸ் அட் த மீடியம் ஆஃப் டெஸ்டிங் வெதர் த டெஸ்ட் யூசஸ் வேர்ட்ஸ் ஆர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஆர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதன் அடிப்படையில் மொழிச்சார் சோதனை வெர்பல் ஆர் லாங்குவேஜ் டெஸ்ட் என்றும், மொழியற்ற சோதனைகள் நான் வெர்பல் ஆர் நான் லாங்குவேஜ் டெஸ்ட். மொழியை பயன்படுத்தப்படும் இவை எழுத்து அல்லது வாய்மொழி தேர்வாக இருக்கும். எழுத்து தேர்வாக இருக்கும் அல்லது வாய்மொழி. அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரிட்டனு ஆர் ஓரல். ஏற்கனவே டெட்டு அண்டு டிஆர்பியில் பார்க்கப்படும் போது பேப்பர் பென்சில் டெஸ்ட்டு, தாள் எழுதுகோல் சோதனை அப்படின்னு படிச்சிருப்போம். தாள் எழுதுகோல் சோதனை. அப்போ தாள் எழுதுகோல் சோதனை அப்படின்றது ஆங்கிலத்தில் நம்ம பேப்பர் பென்சில் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கூட அழகாக ஒரு மாணவனுடைய படம் போட்டு அழகாக புத்தகத்தை பார்த்து குழந்தை எழுதுகிறான். அதன் அடிப்படையில் சோதனை செய்கிறது. அடுத்ததாக மொழியற்ற சோதனை, நான் வெர்பல். இங்கே மொழி தேவையில்லை அப்படின்னாக்கா மிகச்சிறந்த முறையாக இதில் எது கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த கிளாசிஃபிகேஷன் பேஸ்டு ஆன் த ஃபார்ம் ஆர் மீடியம் அப்படின்னு பார்க்கும்போது வெர்பல் டெஸ்ட்டா நான் வெர்பல் டெஸ்ட் அப்படின்னா நான் வெர்பல் டெஸ்ட்டு தான் சார். ஏன்னா நான் வெர்பல் டெஸ்ட்டு படிக்க தெரிஞ்சவங்களுக்கும் கண்டக்ட் பண்ண முடியும், படிக்க தெரியாதவர்களுக்கும் கண்டக்ட் பண்ண முடியும். இது மொழி தேவையில்லை. இவை செயல்முறை அடிப்படையில் அல்லது செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டது. லாங்குவேஜ் இஸ் நாட் நெசசரி பேஸ்டு ஆன் பர்ஃபார்மன்ஸ் ஆர் ஆக்டிவிட்டீஸ். இப்போ இங்கே கியூப் இருக்குது. இந்த கியூபை குழந்தைங்க அழகாக அடுக்கி குறிப்பிட்ட நேரத்தில் அல்லது எவ்வளோ விரைவாக செய்கிறார்களோ அதன் அடிப்படையில் ஆளுமையை அளவிடுவோம். இங்கே கூட நீங்கள் பாக்ஸை அதனுடைய செயல்பாடுகளில் பொருத்தணும், இல்லை அதை எவ்வளோ குயிக்காக பண்ணுறாங்களோ அது அவருடைய நுண்ணறிவாக பயன்படுத்தப்படுகிறது. அதனால் நுண்ணறிவு அளவீட்டு முறையிலிருந்து எவ்வாறாக நுண்ணறிவு அளவிடப்படுகிறது, நிர்வாகத்தின் அடிப்படையிலேயும் அதற்கு அடுத்ததாக மொழியின் அடிப்படையில். நிர்வாகம்னா தனிநபர் அல்லது குழு,
அட்மினிஸ்ட்ரேட் எப்படி பண்ணுறாங்கன்னா, தனிநபருக்கு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க, குழுக்கு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்போ ஆண்டு பொதுத் தேர்வுகள் எல்லாம் குழு சோதனையாகத்தான் நடத்தப்படுகிறது. இல்லை இன்டர்வியூ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்னு, கான்வர்சேஷன் பிட்வீன் ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேர் ஒருவருடைய அறிவு திறன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. இதன் அடிப்படையில் வினாக்கள் கேட்கலாம்.